அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மே 4, 2025 ஞாயிற்றுக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாகிஸ்தானிலிருந்து இறக்குமதிக்கு தடை, இந்தியா நடவடிக்கைன்னு தெரிவிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் தொலைதூர ஏவுகணை சோதனைன்னு தெரிவிச்சிருக்காங்க. சென்னை கொழும்பு விமானத்தில் பகிர்ந்து பயங்கரவாதிகள் இருந்தார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. பட் போய் பார்த்ததுக்கப்புறம் அங்கே இல்லை அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதாவது பாகிஸ்தான்லேருந்து இறக்குமதிக்கு இந்தியா தடை விதிச்சிருக்காங்க. பார்த்து வச்சுக்கோங்க. மே 3 உலக பத்திரிகை சுதந்திர தினம், ஞாபகம் வச்சுக்கோங்க. மே 3 உலக பத்திரிகை சுதந்திர தினம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் திருக்குறள் இருக்காது. ஸோ டேரெக்டான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் மட்டும் என்னென்னு பார்த்துட்டு போயிடலாம். அடுத்த தலைமுறை வான் பாதுகாப்பு அமைப்பை கொள்முதல் செய்ய மத்திய அரசு முடிவு செய்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மிக குறுகிய தொலையிலான இலக்கை குறிவைத்து தாக்கும் அடுத்த தலைமுறை வான் பாதுகாப்பு அமைப்பை கொள்முதல் செய்யும் பணிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது. இந்த கொள்முதலுக்கு ஏல முன்மொழிவுகளை பாதுகாப்பு அமைச்சகம் தொடங்கியதாக இந்திய ராணுவ வலைதளத்தில் சனிக்கிழமை பதிவேற்றம் செய்யப்பட்டதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. முதல் முறையாக அடுக்கு மண்டல விமானதள சோதனையை மேற்கொண்ட இந்தியா. அடுக்கு மண்டல விமானதள சோதனையை முதல் முறையாக இந்தியா சனிக்கிழமை மேற்கொண்டது. சில நாடுகளே இந்த அமைப்பை கொண்டுள்ள நிலையில் இந்திய ராணுவத்தின் கண்காணிப்பு திறனை மேம்படுத்த இந்த தளம் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள சிவ்பூரில் பூமியிலிருந்து 17 கிலோமீட்டர் உயரத்தில் முதல் முறையாக அடுக்கு மண்டல விமானதள சோதனையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வெற்றிகரமாக மேற்கொண்டது. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலால் இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றமான சூழ்நிலை வரும் நிலையில் இந்த சோதனையை வெற்றிகரமாக நடத்தியதற்கு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக, அங்கோலா ஆயுதப்படைகளுக்கு இந்தியா $20 கோடி கடன் உதவின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது எங்கன்னா, தென் ஆப்பிரிக்கா நாடான அங்கோலாவின் அதிபர் ஜோவோ மேனுவல் கொன்சால்வஸ் லொரன்சோ 4 நாட்கள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்திருக்காங்க. ஸோ அவங்க நாட்டு ஆயுதப்படைக்கு இந்தியா $20 கோடி கடன் உதவி செய்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.